அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நம்மோடு கூட பேசியபடி ஒருவேளை சகோதரன் குமாரன் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன நீங்க வந்துடுறீங்களான்னு கேட்கும் போது அந்த செகண்ட்ல எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சது. அந்த டைம்ல ஒரு வார்த்தை கிடைச்சது. அப்ப நான் ஆண்டவருக்குள்ள நான் யோசிச்சேன், ஆண்டவர் இந்த சபையை எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறாரு, ஆண்டவருக்கு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்றத அந்த டைம்ல நான் உணர்ந்தேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவ்வளவாய் நேசிக்கிறார். உங்க ஒவ்வொருவர் மேலும் அவ்வளவாய் ஆண்டவர் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல சொன்ன வார்த்தை, ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் அதை நிறைவேற்றுவதற்கான கட்டளை ரொம்ப ரொம்ப சுலபமானது. உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சது. இந்த விஷயம் தானே, இதை செஞ்சா இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறியுமான்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு போகும்போது நீங்க பாருங்க, நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தோட தான் வீட்டுக்கு நீங்க திரும்பி போவீங்க. ஆண்டவர் நிச்சயமா இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, யோசுவா 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். யோசுவா 18ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கலாம். பழைய ஏற்பாடு பக்கம் 291. பைபிள் இருக்கிறவங்க எல்லாருமே அதை திறந்து வச்சுக்கலாம். யோசுவா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். நம்ம வாசிக்கிறது அட்லீஸ்ட் நம்ம காதுக்காக கேட்கிற அளவுக்கு எல்லாரும் எடுத்து வச்சுக்குவோம். எல்லாரும் எடுத்து வச்சுக்குவோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஓகே, யோசுவா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் மட்டும் முடிச்சிடலாம். அப்படிதானே? முடிச்சிடலாம். ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு பாருங்க. தேசம் அவர்கள் வசமாயிற்று. இன்னைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க என்ன தேடுறீங்களோ அது உங்களுடைய வசமாயிற்று. அல்லேலூயா. தேசம் அவர்களுடைய வசமாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதியிருக்கு. நீங்க என்ன அற்புதத்தை இந்த நாள்ல நீங்க யோசிக்கிறீங்களோ அதை தேவன் உங்கள் வசமாக மாற்றுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒருவேளை என்ன தம்பி இவ்வளவு நாள் நான் வரேன் தம்பி சர்ச்சுக்கு, சாட்சியெல்லாம் ஓகே சொல்லிடுறேன், நல்லாதான் என் லைஃப் போயிட்டு இருக்கு, ஆனா ஒரு சின்ன விஷயத்தை என்னால இதை சுதந்திரிக்க முடியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றார், அது உங்கள் வசமாயிற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஐயோ, இதை என்னால செய்யவே முடியல, இந்த ஒரு பாவத்தை என்னால விடவே முடியல, இந்த பரிசுத்தத்தை நோக்கி என்னால போகவே முடியலன்னு சொல்லிட்டு ஒருவேளை வாலிபர்கள் ஒருவேளை நீங்க யோசிக்கிறீங்களா? பரிசுத்தம் உங்கள் வசமாயிட்டுன்னு ஆண்டவர் நீங்க சொல்றாரு. ஒருவேளை இந்த சுகவீனத்துல வெளியவே என்னால சொல்ல முடியல தம்பி, என் குடும்பத்துல யாருக்குமே சொல்ல முடியல, யாருக்குமே என்னால இந்த பலவீனத்தை என்னால பேசவே முடியாது தம்பி, பொது இடத்துல இதெல்லாம் எப்படி தம்பி பேச முடியும், எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க தம்பி, இந்த சுகம் எனக்கு இல்லவே இல்லை தம்பி இன்னைக்கு நீங்க யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சுகம் இன்னைக்கு உங்கள் வசமாயிற்று. அல்லேலூயா. ஒண்ணே இல்லைங்க, தேசமே அவர்கள் வசமாயிற்றுன்னு எழுதப்பட்டிருக்கு. நம்ம தேசத்தையாக கேட்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன அற்புதம் நடந்தா போதும் சொல்லிதாங்க கேட்கிறோம். ஆண்டவர் செய்யாம விட்டுருவாருங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். உலகத்துல நான் ஒன்னே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். சுத்தி நீங்க உலகத்துல யாருமே பாவம் செய்யல, ஆதாம் ஏவாள் பாவம் செய்யல, எல்லாம் ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்காங்க, எல்லாருமே ஓகே சூப்பரா இருக்கு. மனோஜ் மட்டும்தான் பாவம் செஞ்சிருக்காங்க. மனோஜ் மட்டும்தான் என்ன பண்ண போட நரகத்துக்கு போகணும். ஆண்டவர் இறங்கி வந்து சிலுவை எடுத்துப்பாரா? எடுக்க மாட்டாரா? எடுப்பாரா? சொல்லுங்க, எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? ஏன் ஒருத்தருக்காக ஆண்டவர் சிலுவை எடுப்பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருத்தர் தான் பாவினாலும் உங்களுக்காக சிலுவை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதமா ஆண்டவருக்கு தெரியும். அதுக்குதான் ரேகையில எப்படி படைச்சிருக்காரா? தனித்தனி விதமா படைச்சிருக்காரு. உங்களுடைய ஒவ்வொருவருடைய கஷ்டமும் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நீங்க தனியா நின்று நான் ரொம்ப கலங்குறேன் தம்பி, என் லைஃப் இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. என் திருமண காலம் இப்படியே தள்ளி போயிருமான்னு யோசிக்காதீங்க. என்னுடைய குழந்தை பாக்கி இப்படியே தள்ளி போயிருமான்னு யோசிக்காதீங்க. என் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்களான்னு யோசிக்காதீங்க. தேசம் அவர்கள் வசமாயிற்று சொல்லப்பட்டது போல குடும்பம் உங்கள் வசமாயிற்று. அல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தை குறிச்சு யோசிக்கிறீங்களோ சரிங்க, நிச்சயமா சொல்றேன், அது உங்கள் வசமாயிற்று இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர். இது நீங்க எழுதி வச்சுக்கோங்க, தேசம் அவர்கள் வசமாயிற்று. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன்,
எதற்கும் கவலைப்படாதீங்க, எந்த காரியத்தை குறிச்சு யோசிக்காதீங்க. நிறைய பேருக்கு என்ன ஆயிருன்னா, இந்த குடும்பத்துல நான் வந்து வாக்குப்பட்டேன். போன வாரம் இது நகைச்சுவையா இருக்கு, ஒரு பக்கம் வேதனையாவும் இருக்கு. என்னன்னா, ஒரு 72 வயசு பாட்டியை நான் வந்து சந்திச்சேன். அவங்க வந்து என்னன்னா, ரெகுலரா நம்ம போவாங்க, நான் போய் ஜெபம் பண்ணுவோம். எப்ப பார்த்தாலும் உருனே இருப்பாங்க. தாத்தா வருவாரு, பேசாரு, முடிச்சுட்டு போயிருவோம், காணிக்க வாங்கிட்டு வந்துருவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ரைட், ஓகே. அவங்க பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவங்க அந்த பாட்டிகிட்ட இந்த தடவை மனோஜ் கொஞ்சம் நான் பேசணும் மனோஜ் அப்படின்னாங்க. என்ன பேசணும், ரொம்ப நாள் ஆச்சு அவங்க பேசியே நான் பார்த்ததில்ல, ஏதோ பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேட்டா, தம்பி நம்ம ஏதாவது லைஃப்ல ஒரே ஒருத்தரை வந்து நம்ம வெட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் பாட்டி அப்படின்னு கேட்டீங்க? இல்ல தம்பி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா எனக்கு என் வீட்டுக்கார அறிமுகப்படுத்தின பாஸ்டர் ஒரே கூட போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 72 வயசுக்கு அடுத்து அவங்களுக்கு வர்ற சிந்தனையை பாருங்களேன். இன்னைக்கு சொல்றேன், நம்ம நிறைய நேரத்துல இந்த குடும்பத்துல நான் வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கணவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு யோசிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு மனைவியா எனக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். நம்மளை புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஆனா சொல்றேன், இன்னைக்கு எல்லாமே நம்முடைய வசமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை குறிச்சு கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா, நம்ம அற்புதத்துக்கான ரகசியம் எங்க தெரியுமா இருக்கு? நம்ம ஒவ்வொரு வாரமும் வர்றோம், அற்புதம் நடக்கும், அதிசயங்களை. என்ன மாதிரி நீங்க எத்தனையோ ஊழியர்களை பார்த்திருப்பீங்க. நான் சின்ன பையன் தான், இன்னும் என்ன மாதிரி நீங்க எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, எத்தனை ஊழியர்களை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு தீர்க்க தரிசனங்களை கேட்டிருப்பீங்க, எவ்வளவு கன்வென்ஷன் கூட்டங்களை அட்டன் பண்ணிருப்பீங்க. நம்ம அற்புதத்துக்கான ரகசியம் எங்க தெரியுமா இருக்கு? நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த பிரசங்க பீடத்துலதான் இருக்கு. ஒவ்வொரு வாரம் நம்ம இங்க வந்து பிரசங்கம் பண்றாங்கல்ல, உதாரணத்துக்கு இந்த வாரம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரசங்கம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க அப்ளை பண்ணுங்க, வீட்டுல போய் அப்ளை பண்ணுங்க. அந்த அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க அதை செய்யணும்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதற்குரிய பிரதிபலனா, அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்க கையில தருவார். அல்லேலூயா. நீங்க என்னைக்கெல்லாம் இங்க சொல்லுகிற பிரசங்கத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அல்லேலூயா ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். மல்கியா 3ஆவது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதிகாரம் 16வது வசனம். 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க யார் யாரெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க கை தூக்குங்க பாப்போம். செய்தியை நான் நோட்ஸ் எடுக்க அப்படின்றவங்கள கை தூக்குங்க. உதாரணத்துக்கு ஓகே, இனிமே வர்ற நாட்கள் இந்த வருஷத்துல என்ன பண்ணுன்னா, சும்மா ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சொல்ற செய்தி எல்லாம் என்ன பண்ணுவேன், நோட்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இதுக்காக வேண்டியது நோட்டு தயவுசெய்து கையில கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம அவரோட ஸ்டூடெண்ட் தானே, சும்மா எழுதி வைக்கலாம், தப்புலாம் கிடையாது. எழுதி வச்சா ஆசீர்வாதம் தான், அதனால எந்த ஒரு நட்டமும் கிடையாது. தயவு செய்து என்ன பண்ணுன்னா, வரும்போது அடிஷனலா ஒரு சின்ன நோட்டு, ஒரு சின்ன ஒரு டைரி மாதிரி கூட வச்சு, ஹேண்ட் டைரி கூட வச்சு, சங்கீதம் முழுசா கூட எழுதலாம், சங்கன்னு போட்டு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சு அதோட நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இத்தனாம் தேதி இப்படி ஒரு பாஸ்டர் சொன்னாருன்னு அப்பப்ப நீங்க எடுத்து கூட பாத்துக்கலாம். ஒரு சாதாரண மனிதர்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன பண்றோம், அப்பப்ப என்ன பண்றோம், எழுதி வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய வார்த்தைகளை நம்ம எழுதி வைக்கிறோம். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை இந்த டைம்ல மனோஜ் இந்த இடத்துல இருந்து என்னென்ன வார்த்தைகளை சொல்றான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு டைரி போட்டு ஆண்டவர் எழுதி வைக்கிறாரா. அல்லேலூயா. மனோஜ் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எழுதி வைக்கிறார்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் சொல்லுற அல்லேலூயாவே எழுதி வைப்பாரா, வைக்க மாட்டாரா? வைக்க மாட்டாரா? நாளைக்கு நீங்க போய் அங்க சொல்லும் போது, ஆண்டவர் சமூகத்துல நம்ம மேல போய் நம்ம நிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த நெருஞ்சிப்பட்டி திருச்சபை வந்து இத்தனை அளவு அல்லேலூயா சொன்னாங்கன்னு சொல்லுவாரா? அல்லேலூயா. இப்பயும் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோம். நம்ம சொல்ற அல்லேலூயாவோட ஆண்டவர் கணக்குல வச்சிருக்காரா? ஆமென், ஆமென். அதனால தேவனுடைய சமூகத்துல ஒரு சின்ன குப்பை எடுத்து போட்டாலும் அதுக்குரிய பலன் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல நான் அடுத்த செய்திக்குள்ள நம்ம போயிருக்க வாக்குத்தத்தை எப்ப நமக்குள்ள நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அதே யோசுவா 18ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்குவோம்.
யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன எழுதியிருக்கு? இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. எப்ப தேசம் அவர்கள் வசமாயிற்று? ஆசரிப்பு கூடாரத்தை அந்த இடத்துல நிறுத்தும் போது தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆசரிப்பு கூடாரத்தை நீ எப்பெல்லாம் எந்த டைம்ல அவங்க கொண்டு போய் நிறுத்தினாங்களோ அந்த டைம்ல இருந்து தேசம் அவர்கள் வசமாயிட்டு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்துல இருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் பயங்கரமான யுத்தம் போயிட்டு இருக்கும். பயங்கரமான பெரிய பெரிய காரியங்களை இவங்க செஞ்சுட்டே வருவாங்க. எல்லா நாட்டை பிடிச்சிருவாங்க, பட்டணத்தை பிடிப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த சண்டை போட்ட இடத்துல எல்லாம் என்ன எழுதல? தேசம் அவர்கள் வசமாயிட்டு எழுதல. எந்த டைம்ல அவங்க கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்களோ, அவங்களுடைய ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினாங்களோ அந்த டைம்ல தான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எழுதுறாரு? கிட்டத்தட்ட யோசுவா புஸ்தகமே இன்னொரு 4 அதிகாரத்துல முடிய போது அந்த டைம்ல ஆண்டவர் எழுதுறாரு, தேசம் அவர்கள் வசமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போனா டெப்தா நிறைய போக வேண்டியது இருக்கு. உள்ள வெளிப்பிரகாரம் இருக்கு, அடுத்தது பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லிட்டு உள்ள நிறைய இருக்கு. குத்துவிளக்கு இருக்கு, பலிபீடம் இருக்கு, இன்னும் அதை சுத்தி அடைக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம அதுக்குள்ள போனோம்னா ஒருவேளை இந்த லைஃப் ஃபுல்லா நம்ம பிரசங்கம் பண்ணாலும் என்ன பண்ணாதுன்னா டைம் போதாது. இந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரன்றது எதற்காக சொல்லிட்டு 2 காரியத்தை இன்னைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். ஒண்ணு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, இன்னொன்னு நம்மளுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த என்ன பண்றது, இந்த ஆலயமாகட்டும் அன்னைக்கு இருந்த ஆசரிப்பு கூடாரமாகட்டும். அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு நான் சொல்ல வரேன்னா, ஜெபம் மற்றும் வேத வாசிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது 2 சிம்பிளா ரொம்ப கஷ்டமான விஷயமா? ஜெபம் பண்றது சிம்பிளா ரொம்ப கஷ்டமா? நம்ம பார்த்து ஜெபம் பண்ணா பண்ணலாம், தூங்கினா தூங்கலாம். நம்ம பார்த்து பைபிள் எடுத்து வாசிச்சா வாசிக்கலாம், வாசிக்காம விட்டா விட்டுறலாம். இந்த 2 கஷ்டமா ஈஸியா? நீங்க சொல்லுங்க. 20 குடம் தண்ணி என்ன தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு வச்சு நம்ம அம்மாமார்கள் எடுத்துட்டு வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் முழக்கா போட்டு ஜெபம் பண்ணலாம்னு பார்த்தா கட்டாயம் முடியாது. பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்ட மணிக்கணக்கா நம்ம பேசிடலாம். அந்த கதை இந்த கதை, அந்த அக்காவோட கண்ணீரை தொடச்சு நம்ம கண்ணீரை அந்த அக்கா தொடச்சு எவ்வளவோ வேலைகளை நம்ம பார்த்துடலாம். போய் காட்டுல என்ன பண்றது, தோட்டத்துல போயிட்டு மண்வெட்டி எடுத்து மாங்குன்னு வெட்டலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஆனா ஜெபம் வேத வாசிப்பு உட்கார்ந்த இடத்துலயே தான் செய்யணும். கரெக்ட் தானே? அதுக்கு போய் என்ன பண்ண போறோம்? மண்வெட்டி எடுத்து வெட்ட போறோமா, தண்ணீர் தூக்க போறோமா, இல்ல ரொம்ப கஷ்டமான வெயில் எதுவும் நடக்க போறோமா? எந்த இதுவும் கிடையாதுங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா பிசாசு இந்த 2ல தான் கை வைப்பான் பாருங்க. தெரியுமா? நீங்க நல்லா உணர்ந்திருக்கீங்களா? இது இருக்கிறதே ரொம்ப ஈஸியான வேலை. அவருடைய கட்டளைகள் எப்படி அல்லவா பாரமானவைகள் அல்லவே சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. இந்த 2 விஷயத்திலையும் நம்ம கை வச்சா என்ன ஆயிரும்? நம்மளுடைய அற்புதம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இன்னைக்கு தேசம் அவர்கள் வசமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மத்தியில பேசிட்டு இருக்காரு. நமக்கு தேவையான விஷயம் நம்மள்ட்ட வரணும்னா நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்க அது என்ன சொல்றது, நெருக்கமான உறவை ஆண்டவர் இன்னைக்கு காத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். ஒன்னே ஒண்ணு தெரியுமா? உலகத்துல ஆண்டவருக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, நீங்களும் நான் மட்டும்தான் முக்கியம். அல்லேலூயா. உலகத்துல அவருக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது, எதுவுமே முக்கியம் கிடையாது. நீங்களும் நான் மட்டும் இருந்தா போதும் தான் அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? பரலோகத்தை விட்டு பூமிக்கே இறங்கி வந்தார். நான் முன்னாடி இவ்வளவு அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு சிலுவையில அவருடைய அன்பை நமக்காக காமிச்சுட்டே இருக்காரு. இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு கேட்கும்படி ஆண்டவர் இன்னைக்கு உந்துகிறார். டெய்லி நான் முன்ன ஒரு காலத்துல நான் பைபிள் வாசித்தேன், முன்ன என்ன மாதிரி ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஜெபம் பண்றீங்களா? யோசிச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கை இருக்கா? நம்முடைய ஆண்டவருடைய சூழ்நிலை எப்படி தெரியுமா? ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சிஎம் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இருந்தாதான் அவங்க எல்லாம் வருவாங்க. இப்படிதானே? நம்ம 2 பேரும் போய் உட்காருவோம், சிஎம் வருவாரான்னு பார்க்கலாமா? எப்படி இருக்கும்? யோசிப்பார். பிரதமர் வந்துருவாரா? கிடையாது. கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தாலும் அவங்க எல்லாம் வருவாங்க.
ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் சாக போற 2 பேர் கூடி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்துருவாரு. அல்லேலூயா. ஜெபத்தினுடைய ரகசியமே இவ்வளவுதான். என் மகளுக்கு இன்னும் ஏசப்பான்னு கூட முழுசா சொல்ல தெரியாது. ஒருவேளை அந்த பிள்ளை கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்களா? ஆண்டவர் வந்துருவாரா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்களேன். சொல்லுங்க, ஆண்டவர் என்னைக்குமே என்ன சொல்றதுன்னா குவான்டிட்டியை பார்க்க மாட்டார், குவாலிட்டி ஆண்டவர் பார்ப்பாரா? எண்ணிக்கையை பார்க்க மாட்டார், தரத்தை பார்ப்பாரா? இன்னைக்கு சூழ்நிலை நீங்க எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய அற்புதத்துக்கு தாமதமாகிறதுக்கு காரணம் யாருதான்? யாரு? நம்மளா இல்ல வெளியே உள்ளவங்களா? யாரு? நம்மதான். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 நபரால வரும். ஒண்ணு, ஆண்டவரால சில சமயம் பிரச்சனை வரும். என்னன்னா சில சமயம் நம்மளை சோதிக்கிறதுக்காக சில காரியங்களை செய்வாரு. சோதனையில நம்ம ஒருவேளை நம்ம உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். உடம்பிட்டு பார்த்து பொண்ணா நம்மளை மாத்துவாருன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரால வருகிற சோதனை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. பிசாசானவனால சோதனை வரும். அப்ப ஆண்டவர் சொல்வார், என்ன சொல்வார்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு எழுதியிருக்கு. நிஜமாலுமே உங்களுக்கு உங்க லைஃப்ல பிசாசானவனால நிறைய பிரச்சனை இருக்கா? அப்ப ஆண்டவர் சொல்றது, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சீங்கன்னா பிசாசு ஓடி போயிருமா. இதுதான் இது ரகசியம். பிசாசு ஓடுறதுக்கான ரகசியமே இவ்வளவுதான். அடுத்து 3வது, மனுஷரால சில பிரச்சனை வரும். நாசியில சுவாசங்கிற மனுஷன் யாவரும் மாயின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவன் செய்யறது என்ன ஆகாது? ஒண்ணுமே ஆகாது. இன்னொரு பக்கம் எழுதியிருக்கு, உன் பலிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் சமாதானம் ஆகும்படி ஆண்டவர் செய்வார். இந்த 3 பிரச்சனை ஓகே. இந்த 3 பிரச்சனையும் ஆண்டவரால முடிச்சு வைக்கிறோம். 4வது ஒரு பிரச்சனை, நம்மளே என்ன பண்ணிப்போம்னா கெடுத்துப்போம். ஒருவேளை குமாரனுக்கு முன்னாடி செய்தி கொடுக்க சொன்னாங்க எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஒருவேளை இந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு எந்தெந்த காரியத்தை செய்யணும்னு நான் சொல்றேன். டெய்லி உங்க வாழ்க்கையில பைபிள் வாசிங்க, டெய்லி உங்க வாழ்க்கையில ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுடைய அற்புதங்களுக்கு இதுவே போதுமானதுங்க. உங்களுடைய அற்புதங்களுக்கு இதுவே போதுமானது. இதுக்கு மேல நம்ம போய் வேற எதுவும் செய்யறதுக்கெல்லாம் தேவையில்லை. இந்த 2 நீங்க கரெக்டா பண்ண முடியுதா? சொல்லுங்க, பண்ண முடியுதா? டெய்லி பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அற்புதத்தை வாங்கிடுவீங்கல்ல. இந்த 2 நீங்க சரியா செஞ்சு பாருங்க, தொடர்ந்து நீங்க செஞ்சு பாருங்க. உங்களை அறியாமையே உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நிறைய நேரம் சொல்றீங்க, என் மகன் நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறா. இதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகன் நான் சொல்றதையே கேட்க மாட்டாங்க. நிறைய நேரம் ஜெபம் அவ்வளவு முக்கியமானதுங்க. ஜெபத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்துக்கோங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. கூடியிருந்த இடமே அசைது. நம்ம பிரச்சனை அசையாதா? சொல்லுங்க. சும்மா லிட்டரலா நம்ம இப்படி ஜெபம் பண்ணும்போது எல்லாம் சுத்தி இருக்கிற இடம் அசைதா? அப்ப நம்ம பிரச்சனை அசையுமா அசையாதா? விட்டு ஓடி போயிருங்க ஜெபம் பண்ணும்போது. ஜெபத்துக்குரிய வல்லமையே இதுதான். ஒண்ணு உங்களுக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்திலேயே உங்க ஜெபத்தை விட பெரிய யாருமே கிடையாது. இல்லையா? நீங்க தேவ சமூகத்துல போய் முழங்கால் போட்டு நீங்க பண்ணுகிற இந்த ஜெபத்தை விட இந்த உலகத்துல பெரிய யாருமே கிடையாது. போன வாரம் இன்னொரு சகோதரியை சந்திச்சு அவங்க சொன்னாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு சரியாயிடுச்சா, இதாயிடுச்சா? இல்ல பிரதர், சுத்தி இருக்கிற எல்லாமே போய் பார்த்துட்டோம், ஜெபம் தான் பிரதர் பண்ணணும் அப்படின்னு ஏதோ பரிதாபமா சொல்றாங்க. ஜெபம் பண்ண போறோம், இல்லையா? ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு தைரியத்தோட வரணும். சுத்தி இருக்கிற முயற்சிகள் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன வேணும்? ஜெபத்தோட ஆரம்பிக்கணும். ஜெபத்தோட நீங்க ஆரம்பிங்க. அந்த காரியம் ஜெயமாக முடியவே முடியாது. நான் சொல்றேன், நிச்சயமா ஜெயமா தான் முடியும். ஜெபந்தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இனிமே பரிதாபமா சொல்லாதீங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு தைரியமா ஒவ்வொருத்தையும் நீங்க அறிக்கை பண்ணுங்க. நம்ம ஜெபத்தை அவ்வளவுலாம் நினைக்க கூடாது, அவ்வளவு லேசாலாம் நினைக்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் எப்படிப்பட்டதான்? அசைந்ததான். அதுக்கடுத்து அவர்கள் தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் எழுதியிருக்கு. நம்ம ஜெபம் பண்ணதுக்கு அடுத்து ஒரு தைரியம் வரும் பாருங்க.
நீங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க, போய் முழங்கால் போட்டு ஆண்டவர் சமூகத்துல சொல்லிட்டு நீங்க அடுத்து விட்டு பாருங்க, உங்களுக்கு அதுலயே ஒரு தைரியம் வரும். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்னா, சரி எடுக்கணும் பாஸ்ட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது. கட்டாயம் அவங்களுடைய ஆலோசனை தேவை. குழப்பமா இருக்கிற டைம்ல அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவை. நம்ம எப்ப தேட போறோம் ஆண்டவரை, நம்ம எப்ப நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வர போறோம். ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்துல நம்முடைய ஜெப வாழ்க்கையை விட பெருசு எதுவுமே கிடையாது. அவ்வளவு வல்லமையானது நம்முடைய ஜெபம். சும்மா சாதாரணமாலாம் கிடையாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எப்படி இருக்காரா, சமீபமா இருக்காரா, பக்கத்துல இருக்காரா. அப்ப நீங்களும் நானும் கூப்பிட்டா எப்படி எங்க இருக்காரா, பக்கத்துல இருக்காரா. உண்மையான நோக்கி கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் நிச்சயமாவே பக்கத்துலதான் இருக்காரு. ஆனா அவரை கூப்பிடதான் நம்ம நிறைய நேரம் மறந்துடுறோம். நிறைய சூழ்நிலைகள் அவர் இருக்கிறதையே மறந்துடுறோம். அவரும் வெயிட் பண்றாரு, எப்பதான் நம்மகிட்ட வருவாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. உங்க வாழ்க்கையிலே ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அசையாம இது நிலைச்சே இருக்குது. இது என்ன செய்ய போறேன், மழை போன்ற பிரச்சனை இருக்கு, இதை வந்து மாத்திரைக்கு யாருனாலே முடியாது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அவங்க கூடியிருந்த இடம் அசைது பைபிள்ல எழுதப்பட்டிருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணிதான் ஆகணும், ஷேக் ஆகிதான் ஆகணும். அது அசைந்து கீழே விழுந்துதான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு முதலாவது உங்களை கட்டமைக்க சொல்லுகிற முதல் காரியம் என்னன்னா, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் கட்டமைக்க சொல்லுகிறார். உங்களுக்குன்னு பர்சனலா ஜெபம் பண்றதுக்கு ஒரு இடத்தை தேடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுடைய இடம் விஸ்தாரம் ஆகுதா இல்லையா நீங்க பாருங்களேன். நீங்க ஜெபம் ஏதாவது ஒரு இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்காகவே நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அடுத்த வருஷத்துல நீங்க வந்து சாட்சி சொல்லணும், என்னுடைய ஜெப வாழ்க்கைக்குள்ள கூடி இருக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. நான் வேதத்தை இத்தனை தடவை வாசித்து முடிச்சேன்னு நம்ம சாட்சி சொல்லணும். மத்த எல்லாமே ஈஸி ஆண்டவருக்கு செய்யறது, இதுதான் கஷ்டம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபம் பண்றது, நம்ம பைபிள் வாசிக்கிறதா நம்ம கஷ்டமான ஒரு காரியம். மத்த எல்லாமே ஈஸி. ஏன்னா நம்ம தான் அடக்க முடியாம இருக்கும், நம்ம பேச்ச நம்ம தான் நிறைய நேரம் கேட்க முடியாம இருக்கும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு அடையாளமா ஒரே ஒரு வாலிபனை பத்தி நான் சொல்லணும்னு யோசிக்கிறேன். ஸ்காட்லாந்து தேசம் சொல்லிட்டு ஒரு தேசம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் வச்சிருந்தாங்க ஆடிட்டோரியத்துல. அதுல கிட்டத்தட்ட 10,000 பேர் கிட்ட அந்த ஆடிட்டோரியத்துல உட்கார முடியும். ஃபுல்லா ஒரு பெரிய மீட்டிங் வச்சிருந்தாங்க, வாலிபர்களுக்கு சொல்லிட்டு மீட்டிங். அந்த ஊர்ல பார்த்தா அதே மாதிரி எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, கீபோர்டு கொயரு எல்லாமே வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அந்த சொன்ன யாருமே அந்த மீட்டிங்க்கு வரவே இல்லை. சரி, யாரும் வரலன்னா பரவாயில்ல, நம்மளே ஆண்டவர் ஆராதிப்போம் சொல்லிட்டு இந்த டீமாவது என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணி ஆராதிச்சாங்க. ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்காட்லாந்து தேசத்துல ஒரே ஒரு வாலிபன் வந்து அந்த கடைசி சேர்ல உட்கார்ந்துட்டு இவங்க செய்தி கொடுக்கிற செய்தி எல்லாம் கேட்டுட்டு லாஸ்ட்ல கிளம்பி எந்திரிச்சு போயிட்டாப்ல. எந்திரிச்சு போனதுக்கு அடுத்து சரி போயிட்டாங்க, ஓகே மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடும் சொல்லிட்டு இவங்க மனநிறையோட கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அடுத்து கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த ஸ்காட்லாந்து தேசத்தை அசைத்த ஜான் நாக்ஸ் அப்படின்ற அந்த வாலிபன் தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அல்லேலூயா. அந்த ஜான் நாக்ஸ்ன்ற வாலிபன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னன்னா அந்த தேசத்தை அரசாளுகிற ராணி மேரி அப்படின்றவங்க அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது, லேடி ஹிட்லர்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு மோசமான ஒருத்தவங்களா இருப்பாங்க. யார பார்த்தாலும் என்ன சொல்றது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இல்லைன்னா உடனே அவங்களை கொண்டுருவாங்க. அந்த இடத்துல ஒரே ஷூட் பண்ணி அவங்களை அந்த இடத்துல முடிச்சிருவாங்க. திடீர்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலை நடக்கலைன்னா அது யார் செஞ்சது, உடனே அவங்களுக்கு சிலுவையில கட்டி உடனே தீ கொளுத்துன்னு சொல்லிட்டு தீ கொளுத்தி போட்டுருவாங்க அவங்க. இப்படிப்பட்டவங்க அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியும், இந்த உலகத்துல நான் யாருக்குமே பயப்பட மாட்டேங்க, இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே நான் பயப்பட மாட்டேன், ஆனா ஜான் நாக்ஸ் அப்படின்ற ஊழியக்காரனுடைய முழங்கால்களுக்கு பயப்படுறேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல யாருக்குமே நான் பயப்பட மாட்டேன், ஆனா ஜான் நாக்ஸ் என்ற வாலிபன் முழங்கால் போட்டு என்னைக்கெல்லாம் ஜெபிக்கிறாரோ அன்னைக்கெல்லாம் எனக்கு பயமாயிருது, அவருடைய முழங்காலுக்கு நான் பயப்படுறேங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வல்லமையுள்ள ஜெபம் நம்முடைய ஜெபம், தேசத்தையே அசைக்கிற அளவுக்கு நம்முடைய ஜெபம் இருக்காங்க.
இல்லையா? நாளைக்கு ஒருவேளை பரலோகத்துல நம்மளை பத்தி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, இந்த நெருஞ்சிப்பட்டி கிராமத்துல இந்த ஒவ்வொருத்துல இருந்தவங்க, இந்த ஒரு குட்டி பிள்ளை, இந்த வயசானவங்க, இந்த வெளியே தெரியாதவங்க இந்த ஜெபத்தை கேட்டு இந்த இந்திய நாட்டுல ஒரு பெரிய ரட்சிப்பை நான் கட்டளையிட்டேன்னு ஆண்டவர் சொல்லுவார். இல்லையா? இன்னொரு ஜெபத்துக்கு இன்னொரு அடையாளம், இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு தேசத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான பாவம் பெருகி போய் இருந்துச்சான். இந்த வழி இப்ப நடக்கிறோம், ரெண்டு பக்கமும் எங்க இருக்குமா? மதுபான கடைகள் தான் இருக்குமா, சூதாட்டம் பண்ற இடம் தான் இருக்குமா, விபச்சாரம் நேசித்தனம் நடக்கிற ஒரு தேசமா தான் அந்த இடம் இருந்துச்சா. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அந்த தேசம் இருந்துச்சா. சர்ச்சுக்குள்ள இப்பெல்லாம் வந்து யாரும் உட்கார மாட்டாங்களா? ஒரு 4 பேர் 5 பேர் தான் வந்து உட்கார்ந்து இருப்பாங்களா? இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு போதகர் அங்க போய் என்ன பண்ணாங்களா, நின்னு ஆண்டவரை பத்தி சொன்னாங்களாம். சொன்ன மாத்திரத்துல அந்த 5 பேரா இருக்கிறது 10 பேர் ஆனாங்க, 15 பேர் ஆனாங்க. அந்த சர்ச்சையே ஃபுல்லா நிரம்பிருச்சா. நிரம்பி அந்த இடம் பார்த்தா அவ்வளவு சூப்பரா மாறிடுச்சா. எலும்புகள் வர ஆரம்பிச்சிருச்சா. கல்லு அந்த மதுபான கடையெல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த சூதாட்ட நிலையங்கள் எல்லாம், திரையரங்குகள் எல்லாம் சர்ச்சா மாற ஆரம்பிச்சிருச்சா. விபச்சார வேசிக்கிற எல்லா இயேசுவின் நாமத்தாலே மாற ஆரம்பிச்சிருச்சா. எல்லா சபைக்குள்ள வந்து அப்படியே மார்பில் அடிச்சு, ஐயோ நம்ம பட்டதெல்லாம் தப்பு, நம்ம மணந்திருக்கிறோம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்களா. என்ன மாதிரி இருக்கிற அந்த ஊழியர் சொன்னாரா, ஆண்டவரே என்ன வச்சு இந்த காரியங்கள்லாம் செஞ்சீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு சொன்னாரா. உடனே ஆண்டவர் கூப்பிட்டு போனாரா, தம்பி இது நடந்தது உன்னால கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்க ஒரு இடத்துக்கு காமிச்சு போக சொன்னாரா. போயிட்டே இருக்காங்களா. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு கிராமத்துக்குள்ள போய் ஒரு குடிசை வீட்டுக்குள்ள 2 85 வயசான கண்ணு தெரியாத 2 பாட்டிமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த ரேடியோல கேட்டு ஜெபம் பண்ணுவாங்களா, இன்னைக்கு இவ்வளவு பாவம் இந்த தேசத்துல இருக்கு ஆண்டவரே, இந்த பாவத்தை எல்லாம் மாத்திருக்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு. இவங்களுடைய ஜெபத்தை கேட்டுதான் அவங்க பயன்படுத்தினேன்னு ஆண்டவர் சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் இவ்வளவு விலையேற பெற்றதுங்க. நீ என்னமோ நினைக்கிறோம், நம்முடைய ஜெபத்துக்கான காரியங்கள் இந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தம், தேசம் அவர்கள் எல்லாரும் சத்தமா சொல்லலாம், தேசம் அவர்கள் வசமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அதன்படி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்குரிய காரியம் எல்லாமே நம்முடைய வசம் ஆகுங்க. ஒரு ட்ரெயின் வந்து போகணும்னா 2 ட்ராக் வேணும், அப்படிதானே? 2 பக்கம் வேணும். அதுல ஒரு ட்ராக் எதுனா நம்முடைய ஜெபம். ஒரு பறவைக்கு 2 பக்கமும் சிறகு இருந்தாதான் மேல அடிச்சு பறக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் இருக்கிற சிறகு எதுனா, நம்ம மேல 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 பறந்து போயிட்டே இருக்கிறோம்னா ஒரு பக்கம் இருக்கிற சிறகு எது தெரியுமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பறந்துகிட்டே இருக்கணும், விழுகவே கூடாது. நம்ம சமாதானத்தை யாருமே எடுத்துடக்கூடாது. அப்படின்னா நீங்க டெய்லி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவருடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப இதா இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கை, சிலுவையில கூட போய் ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே, அந்த வார்த்தையை சொல்லிதான் சிலுவையிலே ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியம். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஜெபம் பண்றதே மாட்டோம். புலம்பு சொல்லுங்க. நிறைய பேர் யாருக்காவது போன் பண்ணி புலம்புவோம், அக்கா இப்படி ஆயிடுச்சுக்கா, அண்ணே இப்படி ஆயிடுச்சுனே, என்னன்னே ஏசப்பா போய் நம்ம வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டாருனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா புலம்பிட்டு இருப்போம். சொல்றேன், ஜெபம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. நம்ம தான் அசைவே மாட்டோம் ஜெபத்துல, எப்பவுமே அதே மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க ஸ்திரப்படுத்துங்க, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க சரிப்படுத்துங்க. அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் நியமிங்க. அந்த டைம்ல என்னன்னாலும் சரிப்பா, நான் ஜெபத்தை முடிச்சுட்டு தான்ப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் நியமிங்க. உங்களுடைய பழைய ஜெப வாழ்க்கையை திரும்ப கட்டமைக்க நீங்க ரெடியா உங்க ஆண்டவர் அற்புதத்தை எப்படி செய்யறாரு மட்டும் பாருங்க. இந்த விஷயத்தை நீங்க தான் செய்ய முடியும். கரெக்ட் தானே? இந்த விஷயத்த வேற யாரும் வந்து உங்களை எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, தடுக்கலாம் முடியாது. பிசாசு வந்து எல்லாம் தடுக்கலாம் முடியாது. சூழ்நிலைகளை கொண்டு வரலாம். முடிவெடுக்கிற இடத்துல யாரு இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு இருக்கா? நம்ம தான் இருக்கோம் முடிவெடுக்கிற இடத்துல. நான் ஜெபம் பண்ணணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிறது யாரு? நான் தான். என் அப்பா அம்மா கிடையாது, என்னுடைய கணவர் கிடையாது, மனைவி கிடையாது, என் சுத்தி இருக்கிறவங்க கிடையாது. யாருதான் முடிவெடுக்கணும்? நான் தான் முடிவெடுக்கணும்.
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? வேலை தேசம் அவர்கள் வசமாயிற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதன்படி நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க கட்டமைச்சு பாருங்க. சரியான ஒரு ஜெப வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க. அதிகாலை ஜெபத்தை நீங்க சரிபடுத்தி ஒருவேளை அதுல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டு டெய்லி யாரோட சேர்ந்து பேசுவாங்க, அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. 2 பேர் இருந்தா போதும், ஆண்டவர் என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல 3வது ஆளா வந்துருவாரா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு யார் கையில தான் இருக்கு? யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு வேற எங்கேயுமே கிடையாது, நம்ம ஜெபத்துல இருக்கு, உங்களுடைய முழங்கால இருக்கு. அதிகமா சொல்ல போனா நீங்க உட்கார்ற அந்த இடத்துல இருக்குங்க. நானே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு எழுதியிருக்கு. நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்னு எழுதியிருக்கு. நிறைய இடத்துல நம்ம போய் என்ன பட்டயத்தை எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆகாயத்துலதான் சிரமம் பண்ணிட்டு இருக்கோம். எதிரி கூட நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க. ஆனா சொல்றேன், கர்த்தர் அந்த இடத்துல முன்னாடி அனுப்பி பாருங்க. கர்த்தர் எப்பவுமே முன்னாடி அனுப்பிடுங்க. கர்த்தர் எப்பவுமே கூப்பிட்டு வந்துருங்க. எல்லா இடத்துலயும் சொல்றேன், ஆரம்பத்துல அவர் முன்னாடி கூப்பிட்டு வர்றது நமக்கு பிடிக்காதுன்னா நமக்கு எதுதான் பிடிக்குது சொல்லுங்க? நல்லது நடந்தாலே நம்முடைய சுபாவத்துக்கு பிடிக்காது. அவருடைய சிந்தனைக்கு நம்முடைய சிந்தனைக்கு என்னதான் எப்பவுமே ரெண்டுமே எப்ப என்ன போராடிக்கிட்டே தான் இருக்கும். நான் சொல்றேன், ஆனா சொல்றேன், அவர் செய்யறது லாஸ்ட்ல மகிமையாதான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நேத்து நடந்தது நமக்கு தெரியும், இன்னைக்கு இதுவரைக்கும் நடக்கிறது தெரியும். இன்னைக்கு சாயந்தரம் என்ன சாப்பிடுவோம் முதல் தெரியுமா? நமக்கு ஏதாவது தெரியவே தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு நேர்ந்து நடந்தது தெரியும், இன்னைக்கு நடக்கிறது தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை விட்டுருவாரா? கிடையாது. உங்களை நீங்க நேசிக்கிறத விட ஆண்டவர் அதை விட அதிகமா உங்களை நேசிக்கிறார். நமக்கு இவ்வளவுதான், இந்த கலர் சட்டை போட்டாதான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இதை விட ஆண்டவர் எந்த கலர் இப்படி போட்டா நல்லா இருக்குன்னு ஆண்டவர் அதை விட நல்ல பெஸ்ட் ஆண்டவர் யோசிக்கிற தேவனா இருக்கிறார். முதல்ல நம்ம கட்டமைக்கிற காரியம் என்னது? நம்ம வாழ்க்கையில என்னது? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எதை நம்ம கட்டமைக்க போறோம்? ஜெபன்ற ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில கட்டமைக்க போறோம். ஜெபன்ற ஒரு காரியத்தை நீங்க சரியா செய்யுங்க. பிரச்சனை வந்தாதான் ஜெபம் பண்ணுவோம் இல்ல. சிலருக்கு பிரச்சனை வந்தா மட்டும்தான் அவங்க சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு இதா வரும். ஜெபத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்களேன். ஜெபத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை நீங்க கொடுத்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே சொல்றேன், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த யாரையுமே ஆண்டவர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாதுங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த யாரையுமே ஆண்டவர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. முதல்ல உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க யோசிங்க. இன்னொன்னு இருக்கு, ஜெபம். இப்ப சர்ச்சுக்கு 9 மணிக்கு பிரேயர்னா நம்ம எத்தனை மணிக்கு வரணும்ன்றதை யோசிப்போமே. கரெக்ட் தானே? எத்தனை மணிக்கு வருவோம் நீங்க சொல்லுங்க. சிஎம் இந்த ஊருக்கு வர்றாரு, எல்லாருக்கும் 1000 ரூபாய் தர போறாங்க. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். நம்ம எத்தனை மணிக்கு போய் நிற்போம்? காலைல 10 மணிக்கு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 5 மணிக்கெல்லாம் நம்ம போய் நின்றுவோம். 1000 ரூபீஸ் தான், சாதாரண 1000. ஆனா ஆண்டவர் நமக்கு தருகிறது அதை விட அதிகம். ஆண்டவர் நமக்கு தருகிறது நித்திய ஜீவன், சந்தோஷம், சமாதானம், கிருபை, இன்னும் ஆசீர்வாதம், என்னென்னவோ ஆண்டவர் நமக்காக வைத்திருக்காரு. அவர் இங்க நின்று எப்ப நான் 9 மணிக்கு நான் 8:59 8:55 நான் வந்துட்டேன்ப்பா, நீ எங்கப்பா 9:15 ஆனாலும் காணும், 9:30 ஆனாலும் காணும், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரினால் உன்னை காணுமேப்பான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு சொல்றேங்க, உங்க ஜெப வாழ்க்கையை விட்டுறாதீங்க. இன்னும் அவர் மேல நம்பிக்கையா இருங்க. என்ன நடந்தாலும் சரி, ஐயோ எனக்கு கோரஸெல்லாம் ஜெபம் பண்ண தெரியாதுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நம்ம அப்பாட்ட பேசுறது என்னங்க கோரஸ்? நம்ம அப்பாட்ட நமக்கு தெரியும், நம்மளை பத்தி அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க. எந்த நேரத்துல எப்படி மாறுவோம், என்ன செய்வோம், நம்முடைய கிரிமினல் மைண்ட் என்னன்றதெல்லாம் அவருக்கு எல்லாமே தெரியுங்க. A to Z நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளை பத்தி தெரியுதோ, ஏசப்பாவுக்கு நம்மளை பத்தி ஃபுல்லா தெரியுங்க. அவருக்கு போய் மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, ஒழிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. நீங்க போய் அவர் சமூகத்துல உட்கார்ந்தா மட்டும் போதுங்க. ஸ்தோத்திரன்றது கூட எனக்கு சரியா வராது தம்பி, உங்களுக்கு என்ன வருதோ அதை சொல்லுங்க. 2 நிமிஷத்துக்கு மேல என்னால ஜெபம், அந்த 2 நிமிஷம் நம்மளால உட்கார முடியல, அந்த 2 நிமிஷம் உட்காருங்க. 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகும், 50 நிமிஷம் 5 மணி நேரமா மாறுங்க. அல்லேலூயா.
இஸ்ரவேல் புத்திரர் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிட்டு. இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஜெபம்ன்ற ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்துங்க. உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வசமாகும். நிறைய நேரத்துல குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதான், ஜெபமே நம்மள்ட்ட நிறைய நேரம் இல்ல. ஒரு கட்டமைப்பா பார்த்தோம். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 38ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அடுத்ததா ஒரு காரியம் இது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் எதை மகிமைப்படுத்தி இருக்கிறானா? உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னேன், என்னது? நம்ம வாழ்க்கையில சரிப்படுத்த வேண்டிய இடம் எது? ஜெபம்ன்றது. இரண்டாவது வேத வாசிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் தம்பி, ஆனா இதை மட்டும் நம்ம செய்யவே மாட்டோம், அப்படிதானே? இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா வேத வாசிப்பு. ஆண்டவரே எதை பெருசா மகிமைப்படுத்தி இருக்காரா? இந்த இடத்துல உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்காரா? ஆண்டவருடைய அந்த வார்த்தையால மகிமைப்படுத்தி இருக்கிறாரா? இன்னைக்கு நீங்களும் நானும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எங்க அப்பா சொல்லுதாப்பா வேத வாக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோமா? ஆண்டவருடைய சொல்ல வேத வாக்க நீங்க எடுக்கிறீங்களா? என் மனைவி சொன்ன எதுனால நான் தட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோமா? இல்ல ஆண்டவருடைய வார்த்தை இப்படி எழுதி இருக்கு, இதன்படிதான் நடப்புன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வேலை எடுக்கிறீங்களா? எது உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறீங்க? இன்னொன்னு, ஒரு இடத்துல பழைய ஒருவேளை ஊழியக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, இத சுமந்தா இது என்ன பண்ணுமா? இது நம்மள சுமக்குமா? அல்லேலூயா. இத சுமந்தா இது என்ன பண்ணுமா? இது நம்மள சுமக்குமா? இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க சுமக்கிறீங்களா? உங்க வீட்டுல நீங்க உட்கார்ந்து இத சத்தமா வாசித்து பாருங்களேன். எது இதெல்லாம் பாக்குறோம், பிரச்சனைக்கு தீர்வே இங்கதாங்க இருக்கு. இந்த பைபிள்ல தான் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இதுலதான் இருக்கு. இந்த உலகத்துல நடக்கிற அரசியலா இருக்கட்டும், ஒரு நாட்டுல நடக்கிற பிரச்சனையாகட்டும், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையாகட்டும், ஒரு தனிநபருக்குரிய பிரச்சனையாகட்டும், சின்ன பிள்ளையோட பிரச்சனையாகட்டும், வாழ்வினுடைய பிரச்சனையாகட்டும், முதியோர்களுடைய பிரச்சனையாகட்டும், எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு இதுலதான் இருக்கு. இதை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் விடுதலை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இருக்கு, லைஃப்ல யார் தெரியுமா பெரிய பெரிய லீடரா வருவாங்க? பைபிள்ல எழுதப்பட்ட வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் பெரிய பெரிய லீடரா வந்திருக்காங்கன்னா, நீங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் நீங்க எடுக்கலாம். தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. அடுத்த வாசிங்க 8வது வசனமும், இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த யோசுவா எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சவர் தெரியுமாங்க? ஆண்டவர் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி, அவன் தலைவனாக இருக்க ஒரே ஒரு தகுதி எது தெரியுமா? நீ பைபிள இரவும் பகலும் வாசிப்பா, அது போதுப்பா, நீ தலைவனாக தகுதின்னு சொல்லியிருக்க. உங்க பிள்ளைகள் தேசத்துல அதிபதிகளா அதிகாரிகளா வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க பிள்ளைகளை பைபிள வாசித்து அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ஒருவேளை பைபிள் படி நீங்க வாசிச்சு அதன்படி அதுல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே போதும், நிச்சயமா சொல்றேன், தலைவன் ஆயிடுவாங்க. இந்த வேதத்துல தலைவனான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. பைபிள் படி நடந்தவங்களை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணி வந்தா தலைவனா உயர்த்துவார். பைபிள வாசிக்கிறவங்கள ஆண்டவர் தலைவனா உயர்த்தி இருப்பாரு. அவங்க தலைவர் ஆகிறாங்கன்னா அவங்களுக்குரிய ஒரு தகுதி ஆண்டவர் சொல்லுவாரு, தம்பி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு பைபிள மட்டும் வாசிக்க மாட்டேங்க, உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தானே. ஆண்டவர் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கவெல்லாம் சொல்ல, வாசிப்பான்னு தான் சொன்னாரு. ஒன்னும் வேற எதுவுமே சொல்லல. ஒண்ணு இல்ல, இங்க சொன்ன பிரசங்கத்தை வீட்டுல போய் திருப்பி பார்ப்பான்னு கூட ஆண்டவர் சொல்றாங்கன்னா நமக்கு திருப்ப மாட்டோம். ஆண்டவர் நீங்க சொல்லுகிற ஈஸியான இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா? நீங்க சொல்லுங்க, பைபிள் வாசிக்கிறது நீங்க கஷ்டமா?
அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே உடம்பெல்லாம் வலிக்கு. நம்ம பைபிள் வாசிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படியா இருக்கு. ஜெபம் பண்றது அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை இதுதாங்க. ஆனா சொல்றேன், இதை மட்டும் நம்ம செய்யவே மாட்டோங்க. இதுலதான் பிசாசு வந்து நம்மளுக்கு கைது பாப்பாருங்க. அந்த பைபிள் வாசிக்கிறேன்னு எடுக்கிறதுன்னு வந்து உட்காருவோம். அந்த டைம்ல முக்கியமான ஒரு வேலை பாப்பா வாப்பான்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த டைம்ல எப்ப சீரியல் போட்டாங்க வா வா வான்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. நோ சொல்றது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. லைஃப்ல நிறைய விஷயத்துக்கு நோ சொல்லிட்டோம்னா நிறைய பிரச்சனைல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனா நோ நம்ம சொல்லவே மாட்டோம். சரி சரி ஓகே ஓகே சரி பைபிள் தானே நாளைக்கு வாசிக்கலாம். நம்ம ஆண்டவர் தானே எங்க போயிடுவாரு? இங்கதானே இருப்பாரு. அப்பப்ப சரி போயிட்டாருன்னா பரவாயில்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தை வேற கொடுத்திருக்காருல்லப்பா. அதுலயே நம்ம மனசுல தேர்த்திட்டு என்ன பண்ணிடும்னா விட்டுருவோம். பைபிள சிம்பிளான ரெண்டே விஷயம் என்ன சொல்லியிருக்கோம்? இந்த பைபிள வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த ரெண்டையும் நீங்க செய்யுங்க. தேசம் அவர்கள் வசமாயிட்டு. ஆசிரியப்பு கூட இதுதாங்க செஞ்சாங்க. வர்ற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவாங்க. வர்ற ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுவாங்க. பிரதான ஆசிரியர்கிட்ட இதுதான் போய் சொல்லுவாங்க. நீங்க ஆலயத்துக்கு எதுக்கு வரீங்க சொல்லுங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, அப்புறம் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறது. இந்த ரெண்டு தானே, வேற எதுவும் இங்க இல்ல. வேற எதுக்கும் நமக்கு எதுக்கும் வரல. இந்த ரெண்டே விஷயத்துக்காக இன்னைக்கு நான் சொல்றேன். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க சரிப்படுத்துங்க உங்க லைஃப்ல. இந்த ரெண்டு காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இந்த வேதத்தை படிச்சவங்கள யாரையுமே இந்த வேதம் விட்டதே கிடையாது. சகல ஆண்டவரே பெருசா பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா இந்த வேதம். ஆண்டவரே வந்து இதா சொல்றது ஒரு மிகைப்படுத்தி சொல்ற ஒரு காரியம் என்னன்னா இந்த வேதம். ஆண்டவர் தன்னுடைய சொந்த கையால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்காக எனக்காக நானே எழுதி கொடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை உங்களுக்காம எனக்காம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய விரலால இதை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது என்னென்னலாம் சொல்லிட்டு இதுல எழுதி கொடுத்திருக்காரு. அதனால இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், எது நமக்கு முக்கியம்? நம்ம உலக பிரகாரமா இருக்கிறது முக்கியமா, இல்ல நம்முடைய சொந்த முயற்சி முக்கியமா, ஜெபம் முக்கியமா, நம்முடைய சொந்த ஆலோசனை முக்கியமா, இந்த பைபிள் இருக்கிற வார்த்தை முக்கியமா? நம்முடைய ஆலோசனை எல்லாம் வீணாங்க. நம்முடைய ஆலோசனை எல்லாம் எதுவுமே வாய்க்காம போயிடும். இவ்வளவு நாள் வாய்க்கல இல்ல, பைபிளை நம்பிட வேண்டியதானே. இன்னொன்று சொல்றேன், பைபிளை பச்சை குழந்தை மாதிரி நம்பணும். என் மகன் அம்மான்னு சொன்னா அம்மான்னு தான் சொல்லுவா, வேற எல்லாம் எதுவும் மாத்தி சொல்றதுக்கெல்லாம் தெரியாது. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றதுக்கு அப்படியே கீழ்படுத்திட்டா என்ன? அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே கேளுங்க. எனக்கு அறிவெல்லாம் வேணாம் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. எனக்கு ரொம்ப அறிவுலாம் நமக்கு வேணாங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன போதும். ஆண்டவரே ஈஸியா கூட்டு போயிருவாரு. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனா இருக்கிறார். தேசம் அவர்கள் வசமாயிருக்கு. எங்களுடைய குடும்பம் இன்னைக்கு எங்கள் வசமானது போல உங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம், உங்களுக்குரிய அற்புதங்கள் எல்லாம் உங்களுடைய வசமாகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு காரியம் பார்த்தோம். என்னென்ன ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? தேசம் அவர்கள் வசமாயிருக்கு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் ரெண்டே தான். ஒண்ணு நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, ரெண்டாவது நம்மளுடைய வேத வாசிப்பு. இந்த ரெண்டையும் நீங்க கண்டினியூஸா செய்யுங்க. வேதத்தில் உள்ளதை செய்கிறதுக்கு நீங்க உங்களை ஆண்டவருக்கு தாழ்த்தி கீழ்படிச்சு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம சிந்திப்போம். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாரானால் உங்களுடைய கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை எனக்கு தீர்க்க தரிசனமா இருந்துச்சு தப்பின்னு சொல்லி உங்களை நீங்க யோசித்தீங்களா? உங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு சொன்னீங்கன்னா உங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை மூலமா நான் ரொம்ப பலப்பட்டேன்னு சொல்றவங்க உங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தையின்படி நான் நடப்பேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தின இடத்துல தேசம் அவருடைய வசமாயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய வேத வாழ்க்கையும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிரதானமாய் மாறட்டும். ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இது பிரதானமாய் மாறட்டும். ஆண்டவரே இது சாதாரண எளிய காரியம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஜெபம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது ஆண்டவரே ஒரு எளிய காரியம். ஆண்டவரே ஒரு எளிய சத்தியம். ஆண்டவரே இதுல நிறைய நேரம் நான் தவறுறேன். ஆண்டவரே
இயேசுவின் நாமத்தாலே ஆண்டவரே இதுல ஒரு ஆண்டவரே ஜெயத்தை என் வாழ்க்கையில கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்துக்கு ஆண்டவரே பிசாசு திருடாத வழிக்கு ஆண்டவரே இத ரெண்டுக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க, பெரியவங்க எல்லாரும் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே என் குடும்பத்தை விட என்னுடைய ஜெபம் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை விட என்னுடைய ஜெபம் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே செல்போனை விட என்னுடைய ஜெபம் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. என்னுடைய வேலைகளை விட என்னுடைய ஜெபமும் வேத வாசிப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. என்னுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்க என்னுடைய கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரே. நீ கருத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீ கிருபையுள்ள கரங்களுக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும் ஆண்டவரே, வழி நடத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.